ஆல்ரைட், வெல்கம் டு தமிழ் மெடி வீடியோ. இந்த வீடியோவில் டேப்லெட்டுக்கும் கேப்சூலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், டேப்லெட்டுக்கும் கேப்சூலுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அப்புறமா பார்த்தீங்கன்னா டேப்லெட் எப்படி தயாரிக்கிறாங்க, கேப்சூல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியர் அண்ட் கட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம தமிழ் மெடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல டேப்லெட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை நல்லா அழுத்தி சாலிடாக மாற்றி நமக்கு தேவையான வடிவத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வட்டமாக இருக்கக்கூடியது, இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீள் வட்டமாக இருக்கக்கூடியது, அல்லது பார்த்தீங்கன்னா நீள் சதுரமாக இருக்கக்கூடிய வடிவத்தில் கொண்டு வராங்க. இதே கேப்சூல் எப்படி தயாரிக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ கேப்சூல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த கேப்சூல் தயாரிக்கிறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்பில் ஒரு கேப்சூல்ஸ் ஒரு டைப் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கேப்சூல் சொல்லிட்டு இன்னொரு டைப்பில் வரும். அது க்ளோஸ்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொன்று கண்டெய்னர் டைப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேப்சூலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருள் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பன்றி மீன்லேருந்து இருக்கக்கூடிய ஜெலட்டின் அப்படின்ற ஒரு பொருளானது தான் இந்த கேப்சூல் மேலே இருக்கக்கூடிய கோட்டிங். நெக்ஸ்ட் மாத்திரைக்கு கேப்சூலுக்கும் இருக்கக்கூடிய ப்ரோஸை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மாத்திரைக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ். நம்பர் 1, இந்த மாத்திரைங்க கேப்சூல்ஸை காட்டிலும் விலை மலிவானது. நம்பர் 2, இந்த மாத்திரையை காலாவதி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். கேப்சூலை காட்டிலும் காலாவதி, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் ரொம்ப அதிகம். நம்பர் 3, சில மாத்திரைங்க சியூபல் டைப்பில் சாப்பிட முடியும். அதே உங்களால் கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட முடியாது. இப்போது கேப்சூல்ஸோட ப்ரோஸை பார்த்துடலாம். ஃபாஸ்ட் ஆக்டிங் கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா மாத்திரையை காட்டிலும் செயல்படுறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் செயல்படுறது ரொம்ப விரைவாக இருக்கும். நம்பர் 2, இந்த மாத்திரையை உடைக்க முடியாதுன்றதுனால, டேப்லெட் மாதிரி உடைச்சி சாப்பிட முடியாதுன்றதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்கிரீடியன்ட் உங்களுக்கு உடலுக்கு போகிறதுனால அதில் இருக்கக்கூடிய டோசேஜ் ஃபுல்லாக உங்கள் உடலுக்கு சேர்ந்துடும். நம்பர் 3, மாத்திரையை காட்டிலும் கேப்சூல்ஸ் உங்கள் உடலில் ரத்தத்தில் கலக்கிறது பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு சதவீதம் இருக்கும். நம்பர் 4, இந்த கேப்சூலுக்கு டேஸ்ட் கிடையாதுன்றதுனால உங்களுக்கு வாமிட் வர ஃபீலிங்கு, மாத்திரை சாப்பிடும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துடும். மாத்திரையுடைய ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கேப்சூல்ஸில் கிடையாது. டேப்லெட்டுக்கும் கேப்சூல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ப்ரோஸை பார்த்துட்டோம். இப்போ டேப்லெட்டுக்கும் கேப்சூல்ஸும் இருக்கக்கூடிய கான்ஸை பார்த்துடலாம். நம்பர் 1, மாத்திரை சாப்பிடும்போது அதிக வயிறெரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்பர் 2, இது நம்ம பாடியில் செயல்படுறதுக்கு கேப்சூல்ஸை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். நம்பர் 3, இந்த மாத்திரை சரியாக கரையாமல் இருந்துச்சுன்னா சரியான டோசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனுடைய நம்பர் 4, இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாது. உங்களில் யாருக்கான மாத்திரை ஸ்மெல்லோ அல்லது பார்த்தீங்கன்னா மாத்திரை விலங்குகள் பிடிக்கலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது கேப்சூல்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்துடலாம். நம்பர் 1, இந்த கேப்சூல்ஸில் காலாவதி டைம் பார்த்தீங்கன்னா குறைவு தான். மாத்திரை காட்டிலும் குறைவு தான். எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவு. நம்பர் 2, மோர் எக்ஸ்பென்சிவ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல்ஸ் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவ் தான். கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விலை அதிகமாக வச்சு தான் விற்பாங்க. நம்பர் 3, இந்த கேப்சூல்ஸில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் என்ற பொருளால் ஆனது. இந்த ஜெலட்டின் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் பன்றிலேருந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஜெலட்டின். ஸோ வெஜிடேரியன்ஸ் யாரானா இருந்தீங்கன்னா உங்கள் இதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் என்ற பொருளால் ஆனது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் இதில் எது சிறந்ததுன்னு கேட்டால் டேப்லெட்ஸும் கேப்சூல்ஸும் இரண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது, கொஞ்சம் வித்தியாசங்களை தவிர. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் மெடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மருந்து பற்றின டீட்டெயில்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ நான் போகிறதுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன்.